வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 9 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இதை விஜய் சேதுபதி சார் நம்ம பெருசாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். நேற்று கூட கொஞ்சம் காட்டமாக பேசினார். ஆனால் இன்றைக்கி ரொம்ப குறைவாக, அதாவது எதை பேசணுமோ அதை பேச மாட்டார், எது பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசியிருந்தார். ஆஸ் யூஷுவல் தான் நம்ம சொல்லணும். ஆஸ் யூஷுவல்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் ரோஸ் பண்ணுவார்னு. பார்வதி தான். ஏன்னா அந்த டீம்லேயே வந்து உட்காந்து ஃபஸ்ட்டு கேட்டால் எல்லாத்துக்கும் தலையாட்டுறது யாருன்னா பார்வதி தான். அப்படி தான் கேட்கணும். அடுத்தது திவாகரை கேட்பார். அதுக்கப்புறம் அவருக்கு தேவையில்லாத ஆட்கள் ஒரு 2 பேர் இருந்தால் அவங்கள கேட்பார். அதை கேட்குற மாதிரி கேட்பார். அதில் வந்து விக்ரம்லாம் ஒன்றுமே கேட்கல. அவ்வளோ மார்க்கிங் பண்ணால் அதெல்லாம் பற்றி பேசவே இல்லை. எடுத்தவொடனே பார்வதி என்ன நீ வந்து விக்ரமை வந்து வளர்ப்பை பற்றி இப்படி பேசலாமான்ற மாதிரி பேசி அது ஒரு 5 நிமிஷம் டாக்கு போச்சு. ஆனால் அதில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. அதே மாதிரி அவங்களும் சாரி சொல்லிட்டாங்க. சாரி சொன்னால் அது விக்ரம் உண்மையிலே வக்ரம் தாங்க. அது வந்து அப்படியே உட்காந்து அப்போ கேட்குற மாதிரிலாம் தலைவலி நீ போமா அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். இன்னும் 2 வாரம் கழித்து நீ எனக்கு சொல்லு, நான் அதை ஏற்றுக்கிறேன்றாரு. அதுக்கு தான் வந்து பக்கத்தில் இருக்கிற கமருதீன் வந்து எப்படின்னா இங்கேயும் வந்து அங்கேயும் அப்படின்ற மாதிரி தான் கமருதீன் சொல்லணும். தேவைன்னா பார்வதியோட ஒட்டிப்பார், இல்லைன்னா வந்து அரோராவோட ஒட்டிப்பார், இல்லைன்னா பார்வதியை பற்றி அரோராவோட சொல்லுவார், அரோராவோட பற்றி பார்வதியோட சொல்லுவார். அப்படி இல்லைன்னா இப்போ புதுசாக விக்கல்ஸோட கூட உட்காந்துருந்தார் இல்லையா, அதனால் விக்கல்ஸோட வந்து பேசுகிறாரு. ஆமாம், அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. வந்து அரோராவோட சேர்ந்து பார்வதியை வந்து பேசாமல் இருக்கிறப்ப செருப்பெல்லாம் தூக்கி அடித்து பார்வதியை பேசின விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக பேசி ரொம்ப அசிங்கப்படுத்தி இருந்தார். இப்போ விக்ரம் கிட்ட வந்து ஆமாம் அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, சாரி சொன்னால் நீங்கள் கேட்காதீங்க, என்கிட்டையும் அப்படி தான் வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னா இவரும் வந்து உள்ள வந்து வன்மத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாரு. எல்லாருமே இல்லைங்க, உள்ள எல்லாருக்குமே அப்படி தாங்க இருக்குது. அதே மாதிரி தாங்க சபரி சொன்னோம். சபரி வந்து அப்படியே அழுது பயங்கர ஆர்ப்பாட்டம். அதாவது எது உண்மை எது போலின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவருடைய மாற்றங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த எபிசோடு முடிஞ்சவொடனே ஒப்பாரி வச்சு அழுதாப்பல. அது வந்து ஒரு பக்கம் வந்து ஏற்றுக்கலாம், ஒரு பக்கம் ஏற்றுக்க முடியாது, அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு பக்கம் வந்து அவர் அழுறது வந்து மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அவர் வந்து உடஞ்சி அழுகிறாரு. ஆனால் அவர் வந்து எல்லாருமே வந்து உள்ள ஆக்டிங் தான் பண்ணுறாங்கன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இவர் வந்து இவ்வளோ நாள் கேரி பண்ண ஒரு கதாபாத்திரத்திலிருந்து இன்னொரு ஒரு அடுத்த கதாபாத்திரத்துக்கு மாறி இருக்கிறாரோ சொல்லணும். சபரி அந்த அளவுக்கு போயாச்சு அப்படின்னு ஒரு கேள்வியா இருக்குது. இப்போ பாருங்க, இவர் வந்து திவாகரை வந்து வெளியில அனுப்பிட்டாரு. திவாகர் அவ்வளோ கேவலமான ஒரு இது. அதான் திவாகர் போகணும் சரி அனுப்பிச்சிட்டாரு. அவர் ஏதோ தரம் சொன்ன வார்த்தையால் அவர் வெளியே போயிட்டாரு வச்சுங்க. ஆனால் உள்ள எவ்வளோ டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங்கில் பேசுகிற அரோராவை வெளியே அனுப்பலை. ஏன் கனி பேசியிருக்காங்க, எஃப்ஜே பேசியிருக்காங்க, எல்லாருமே உள்ளே பேசுங்க, ரம்யா ஜோ பேசியிருக்கிறாங்க. ஆனால் யாரை பற்றியும் கவலை கிடையாது. ஏன்னா அவங்க டிஆர்பி வரணும். இப்போ அது வரணுன்றதுக்காக இவர் அனுப்பிச்சிட்டாங்க வெளியே. இது எந்த வித நியாயம் நாங்கள் நேற்று சொல்லிட்டோம் வீடியோவில். ஆனால் இது சரியில்லை தாங்க. இதில் வந்து கானா வினோத் மட்டும் தாங்க கொஞ்சம் ஜென்யூனாக இருக்கிற மாதிரி இருக்கு. பாராட்டணுங்க கானா வினோத்தை. ஏன்னா எல்லா விதத்தில் டே 1லேருந்து என்னென்னா கொஞ்சம் ஹைப்பர் மோடுங்க. அவர் எதுவுமே ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறாரு தவிர மற்றபடி நல்ல மனுஷன், பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள். உண்மையிலேயே அவர் வந்து இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதில் நம்ம கானா வினோத்தை பற்றி அதிகமாக பேசலை. ஆனால் உண்மையிலேயே நல்ல என்டர்டெய்னிங் பர்சன் தான். பாரு கூட வந்து நல்ல குட் பிளேயர் வேணா சொல்லலாம், நல்ல கேம் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும். உள்ளே வந்து அவங்க ஜென்யூனாக இருக்கிறாங்களான்றது இன்னும் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டலை. ஏன்னா இன்றைக்கி நம்ம இவரை வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து சிரிக்கிறான். அவங்க இவர் வந்து திவாகர் அப்படின்னு கார்டு எடுத்து காட்டும் போதே அவங்க கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஓகே, அப்போ போலியா வந்து ஒரு அழுகுறாங்க. ஆனால் என்ன தண்ணி வரலங்க, அதுதான். ஆனால் பாருங்க, இதில் எளியம் புண்ணியமாக சண்டை போட்டுருக்கிறது யாருன்னா நம்ம கானா வினோத்துங்க. ஆனால் பாருங்க, கானா வினோத்து உண்மையிலேயே அழுதா போல, அவனால் டாலரேட் பண்ண முடியல. இருந்தாலும் இவங்க 2 பேர் இருக்கும்போது நல்ல ஒரு செம்ம என்டர்டெய்னிங்காக தான் இருந்தது. பார்க்கறதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஆமாம், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதில் தெரிஞ்சிச்சு. கானா வினோத்துக்கும் வாட்டர்மெலனுக்கும் இருக்கிறது. வெளியில் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த அன்பு வந்து இருந்ததை நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு, பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் பார்வதி பாருங்க, அந்த செகண்ட் அந்த மூமெண்ட்லேயே அழுதா மாதிரி நடிச்சாங்க. அடுத்த செகண்டை பார்த்து சிரிச்சின்னு வழி அனுப்புறாங்க. அது எந்த விதத்தில் ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து ப்ளே தான் பண்ணுறாங்க, கேம் தான். அவங்க ஆரம்பத்துலேருந்தே சொன்னாங்க நான் கேம் விளையாட தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசினாங்க. ஸோ ஒரு வழியாக விஜய் சேதுபதி சாரை வந்து அட்ரஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவார். அப்போ கூட என்ன பாருங்க, நடிப்பு அரக்கன் வெளியே வந்து கூட, சார் நானும் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க சார், நான் விஜய் சேதுபதி மாதிரியே நீங்கள் நடிக்கிறீங்கன்னு. வந்து என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, நம்ம திவாகர் ஒரு இன்னசென்ட்டு தான் இங்கே சொல்லணும். அப்படி தாங்க இருக்குது.
அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், அவரே தன்னை பெரிய ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. இப்படி தான் வந்து அவர் 42 நாள் கடந்து வந்துட்டாரு தான் பிக் சொல்லணுங்க. பாஸும் அவரோட இதுல வந்து மயங்கி ரொம்ப அழகா பேசிட்டு இருந்தாரு. அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர்கிட்ட ஹாப்பியா போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொன்னது அவருக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, அவர் மனசு கஷ்டம் உள்ள இருக்கும். ஆனாலும் வாட்டர்மெலன் வெளியில காட்டலன்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனா அவர் அதையும் வந்து சாட்டிஸ்ஃபைடா எடுத்துக்கிட்டாரு. இத்தனை நாள் உள்ள இருந்ததே பெரிய விஷயம் சார்னு சொல்லும் போது ரொம்ப சூப்பர். அவர் இவ்வளோ நாள் உள்ள இருந்து மக்களை மகிழ்விச்சாரு. இனிமே வெளியில வந்து இனிமே இவ்வளோ நாள் செய்த தவறுகள் எல்லாம் கொஞ்சம் திருத்திக்கிட்டு நியாயமான முறையில் அவர் என்டர்டெயின் கொடுப்பாருன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு வழியாக முடிச்சு விட்டாருங்க. இதுக்கு மேலே நம்ம லைவ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். லைவ் அப்டேட்டில் என்னென்ன கதை நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம வீடியோக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு லைக் கொடுங்க. இதனால் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆக மொத்த மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.